the kitchen. Today I am going to prepare white sauce pasta. White sauce pasta means bechamel sauce. I got it for this ingredients. So இப்போ நம்ம இன்னைக்கு இந்த bechamel sauce pasta எப்படி செய்ய போறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே பாஸ்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு bechamel sauce எனக்கு யூஸ் பண்ணலாம். சாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. அது எல்லாமே தேவையான இன்கிரியன்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போதைக்கு தேவையான பொருட்கள் பாஸ்தா, மைதா ஃப்ளோரு, மில்க்கு, அப்புறம் அந்த கருப்பு மிளகு, தேவையான உப்பு, அப்புறம் பட்டரு, தேவையான கொதிக்கிறதுக்கு தண்ணி, கடைசியாக ஜாதிகா நட்மேக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த தண்ணியை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதில் 100 கிராம் பாஸ்தாவை எடுத்திருக்கேன். இப்போ 100 கிராம் பாஸ்தா சேர்த்தோடனே தண்ணியிலே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஓகே, இப்போதைக்கு இந்த பாஸ்தாவை தண்ணி கொதிச்சுருக்கு. ஒரு 7 to 8 மினிட்ஸு கொதிக்க வைக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் சாஸு பெசமல் சாஸ் இப்போதைக்கு ரெடியாக போகிறோம். இப்போ என்ன செய்கிறேன் மட்டும் ரெடியாக போகிறேன். இப்போ பெசமல் சாஸ் இப்போ செய்ய போகிறேன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போதைக்கு இந்த 10 கிராம் பட்டரை ஆட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இந்த பட்டரை இதை கலக்கி விடும். பட்டர் வாசம் ஆகுது பாருங்க, எப்படி இந்த பட்டரை உருகிறது. இப்போ ஓகே, இப்போதைக்கு பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 1/2 டீஸ்பூனை மைதா ஃப்ளோரை ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ஸ்டர் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த 2 to 3 மினிட்ஸை அப்படியே கலக்கணும். இப்போதைக்கு இந்த போர் வார்ம் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 80 ml மில்கை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா ஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போதைக்கு இந்த மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுருக்கேன். சாஸ் திக்கான வரைக்கும் அதை கலக்கணும். இப்போ ஓகே, இப்போ பெசமல் சாஸ் இப்போ ரெடியாக இருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மார்க் இது எப்படி வெந்திருக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த பாஸ்தாவை தண்ணியிலே வடிகட்டணும். இப்போ இந்த பெசமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து தேவையான அளவு கருப்பு மிளகு, கடைசியாக நட்மேக் பவுடர். நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போதைக்கு இந்த தண்ணி வடிகட்டுற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாஸ்தா முடிச்சாச்சு. இப்போதைக்கு இதை ஸ்டர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இதான் சுவையான ஒயிட் சாஸ் பெசமல் பாஸ்தா இஸ் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக்ஸும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டும் செய்யுங்கப்ப. பாய்.